வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா விமானம் சம்மந்தமாக தான். விமானத்தில் பயணம் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம விமானத்தில் ஏறதை விட உங்களுடைய மொபைல் ஃபோனோ இல்லை கணினியோ கம்ப்யூட்டரோ எதாக இருந்தாலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுருங்க, ஷட் டவுன் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு விமானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே. என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு சிக்னல் தான். நம்ம மொபைலுக்கு வர சிக்னலும் அவங்க விமானிக்கு வர சிக்னலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பல பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனையும் உங்களுடைய நெட் யூஸ் பண்ண எதாக இருந்தாலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ வர மொபைல் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடுன்னு இருக்குது. நீங்கள் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணால் கூட எதுவுமே வேலை செய்யாது. நம்ம நார்மலாக மொபைல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஏதோ இமேஜ் பார்க்குறது மற்ற இது பண்ணிக்கலாம். அது இருந்தாலும் கூட வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து விமானத்தில் பயணம் பண்ண எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து விமானத்தில் பயணம் பண்ணாலும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனும் சரி நீங்கள் என்ன நெட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ராய், இந்தியாவுடைய ட்ராய் வந்து தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது வந்து நம்ம வந்து ஆலோசனை பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கருத்து கேட்டதில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து விமான பயணம் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே தேவையில்லை. 3000 மீட்டர் உயரத்தில் நீங்கள் வந்து இந்திய வானில் நீங்கள் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய அரசும் சரி அது தொலைத்தொடர்பு நிறுவனமான ட்ராயும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு இன்றைக்கி தான் வந்திருக்குது. இன்னுமே வந்து நீங்கள் இந்திய விமானத்தில் நீங்கள் பயணம் பண்ணும்போது நீங்கள் உங்களோட மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன 3000 மீட்டர் மேலே பறக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனிச்சுன்னா நமக்கு சிக்னலே கிடைக்காது. சிக்னலே இருக்கும்போது நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்? அது மட்டும் இல்லாமல் நெட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. ஆனால் வந்து இப்போது சில நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விமானத்திலே வந்து உங்களுக்கு வைஃபை சேவை வழங்குறாங்க, அதையோடு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.